பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே விழுதல் போல் இருந்து கொண்டிருக்கிறது. விழுந்து விழுந்து எழும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விழுந்து எழும்புகிறேன். உலக காரியங்களில் விழுந்து விழுந்து எழும்புகிறேன். ஒரு நிலையற்றது போல் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதே. எப்பொழுது ஒரு நிலை வரப்படும்? என்னுடைய வாழ்க்கையை கட்டுவிக்கிறவர் யார்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், தேவனோடு பேசுகிறேன், தேவனோடு நடக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாராம். அவரை நான் பற்றி கொள்வதற்கு இனி நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் இரவும் பகலுமாய் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குகிற தெய்வம் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் ஜனங்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் விழ வைக்கக்கூடிய சூழ்நிலைமையை சத்ருவானவன் கொண்டு வந்து போடுகிறான். அநேக காரியங்களை சிந்திப்பதாலும் அதை செய்வதாலும் சத்ருவானவன் பலன் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளிவிடுவதற்கு பார்க்கிறான். ஆவியானவர் துணையோடு நாம் இருப்போமேயானால் கர்த்தர் நம்மை தாங்குவார். நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் அல்லவோ? நீ விழக்கூடிய அந்த வேளையிலும் கூட கர்த்தர் உன்னை தாங்கி பிடித்து தூக்குகிற தெய்வம் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். விக்கிரகங்களை நம்பி மண்ணையும் கல்லையும் நம்பி ஓடோடி போய்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் பாதியிலேயே இடருண்டு கீழே விழுந்து போகிறார்கள். உண்மையான தெய்வத்தை ஆராதித்து, ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததற்காக நன்றி, என்னுடைய காரியத்தை நீர் ஜெயமாய் நடத்தினதற்காக நன்றின்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் தாங்கி பிடிக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கடல் மேல் நடந்து வரக்கூடிய ஆண்டவரை பார்த்த பேதுருவுக்கு ஒரு ஆசை வந்தது. நானும் இந்த கடல் மேல் நடந்து வரலாமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் அனுமதி கொடுத்தார். நீயும் நடந்து வா என்று அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதும் அவன் வேகமாய் ஆண்டவர் சமூகத்தில் போகிறதற்கு பிரயாசப்பட்டான். ஏதோ ஒரு சூழ்நிலை மேலே அவன் உலகத்தை திரும்பி பார்த்ததினால அவன் கீழே அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். ஆனால் தெய்வம் வலது கரத்தை கொடுத்து அவனை தூக்கி விட்டாரே. ஆனால் இன்றைக்கு உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை மேலே நீ அமிழ்ந்து போகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாயாம். நான் ஆண்டவரை தான் தேடுறேன், ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கிறேன், ஆண்டவரிடத்தில் ஓடோடி போகிறேன், அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்குறேன். ஆனால் சில வேளைகளில் அமிழ்ந்து போகிறது போல் என் சூழ்நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. என் பிஸ்னஸ் அமிழ்ந்து போகிறது போல இருக்கிறது, என்னுடைய தொழில் அமிழ்ந்து போகிறது போல இருக்கிறது, என்னுடைய வியாபாரம் நிலையற்றது போல இருக்கிறது, என் குடும்பம் அமிழ்ந்து போனது போல இருக்கிறது, பிள்ளைகளுடைய சூழ்நிலைமை அமிழ்ந்து போனது போல இருக்கிறதேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவதற்கு அவருடைய வலதுகரம் உங்கள் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களை தூக்கி விடுகிற தெய்வம், அவர் உங்களை தாங்குகிற தெய்வம், அவர் உங்களை
தப்புவிக்கிற தெய்வம். சத்துருவின் கரத்தில் விட்டு கொடுப்பதில்லை. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற புயல் காற்றுகள் உண்டு. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் மோதி அடிக்கக்கூடிய அலைகள் உண்டு. அதில் எதுவும் சேதமாகாதபடிக்கு கண்மலையின் மேலே கட்டப்பட்ட கூடாரத்தை போல ஆவியானவர் உங்களை கூடாரத்தின் நடுவில் வைத்து அவருடைய செட்டையின் கீழ் வைத்து ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், நான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என் தேவ ஜனத்தை, என்னுடைய ஜனத்தை சத்ருவானவன் தொட முடியாது, மடங்கடிக்க முடியாது, பிரச்சனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் நான் அந்த இடத்துல தங்கி தாபரித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தப்புவிக்கிற தெய்வம். நாம் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் அவருடைய கரத்தை தந்து தூக்கிவிடக்கூடிய தெய்வம். சத்துரு நம்ம கீழே தள்ளி விடுவதற்கு தான் பார்ப்பான். ஆனால் கர்த்தரோ நம்முடைய கால் வழுவி போகாதபடிக்கு அவர் தாங்கி பிடிக்கக்கூடிய தெய்வம். அநேக நேரங்களில் உங்களுடைய கால்கள் வழுவி போனதல்லவோ, பாதை மாறி போனதல்லவோ, பாவத்தை நோக்கி ஓடினதல்லவோ, மதுபானத்தை நோக்கி ஓடினதல்லவோ, விபச்சார பாவத்தை நோக்கி ஓடினதல்லவோ. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் உன்னை தாங்கினார் அல்லவோ. சத்ருவின் கரத்தில் உன்னை விட்டு கொடுக்காமல் ஆண்டவர் தாங்கி பிடித்தார் அல்லவோ. அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ போகிற பாதை இன்னதென்று அறிந்து ஓடு. கர்த்தர் சமூகத்தில் ஆலோசனை கேளு. நீ விழுந்து விடாதபடிக்கு சத்ருவானவன் உன்னை தள்ளி விடுவதற்கு, மோதி அடிப்பதற்கு உன் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறான் அல்லவோ. அந்த சத்ருவானவனுடைய நிழல் உன்மேல் படாதபடிக்கு கர்த்தருடைய கரத்தின் நிழலினால் நான் உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தானப்பா, அநேக சூழ்நிலைமைகளில் நான் விழுந்திருக்கிறேன், அநேக நேரத்தில் நீர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர், ஆனாலும் என்னுடைய கரத்துக்குள்ளாடி, ஆவியானவருடைய கரத்துக்குள்ளாடி நீர் எங்களை வைத்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்க போகிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. எங்களை தூக்கி விடுகிற தெய்வமாய், எங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தாங்கும்படியாய், தூக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.